ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சைடு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம சேது வந்து பசியில் வந்து சாப்பிட்றாங்க. போஸோட ஒய்ஃப் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பத்தா வந்து கையை வந்து பிடிச்சிக்கிட்டு, பொம்பளைங்க தயவு இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சேதுவை பார்த்து. சரின்னு சொல்லிட்டு, பொம்பளைங்க தயவு இல்லாமல் வாழ முடியாது யார் சொன்னாங்க, நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி இருக்காங்களா அந்த வீட்டில் போயிட்டு தோசையை வந்து சுடுறாங்க. கறியிருச்சு, தோசை பூரா கறியிருச்சு. கருன்னு நெய் தோசை, தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட போகிறாங்க. தோசையை மோந்து மோந்து பார்க்காங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்க வேணுக்குனே இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு வேணுக்குனே ரொம்ப இதாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, இவங்களுக்கு கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து கிளம்பி வந்து காலேஜுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சேது வந்து தடுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கெலாம் பிடிக்காதுல்ல நீ காலேஜ் போகிறதுக்கு, நீங்களாம் காலேஜெலாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி வந்து அவங்க வக்கீலுக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஃபோன் அடித்து எதுவும் சட்டங்கன்னு இருக்கா, காலேஜுக்கு எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அப்போல்லாம் எந்த சட்டம் இல்லை, உன்னை போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே நம்ம போலீஸில் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஷாக்காயிடுச்சு சேதுக்கு. அப்படியே வந்து அப்போ அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்ச்செல்வி நக்கலாக சொல்லிட்டு அப்படியே வந்து காலேஜுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் சீரியல் ப்ரோமோ, அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.